நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேருன் சேனல். இன்றைக்கி நம்ம தனுஷ் நடிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஜி பிரஸ் பின்னணி இசையில் வெளிவந்த படம் தான் கரா. அந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஹீரோ நம்ம ஒரு ராபரி, அதாவது ஒரு திருட்டு பையனாக நடிச்சிருக்காப்புலன்னு சொல்லலாம். திருடுன்னு இருந்துக்கிட்டு திருடிக்கிட்டே வராது. ஒரு கட்டத்தில் ஒரு கார்னர் பண்ணி ஒரு போலீஸ்கார் ஒரு பண்ணாத கேஸுக்கு, பண்ணாத திருட்டுக்கு சம்மந்தமாக கேஸ் புகார் பண்ணுறாங்க. அந்த புகாரில் தப்பிச்சு எப்படி வெளியே அப்புறம் தன்னுடைய காதலி மூலமாக கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு போகிறாரு. வெளியூருக்கு போனதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா கடனால் இறந்துருப்பார். அந்த விவசாய கடன் சம்மந்தமான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் அதுதான் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணுறது கூட காசு இல்லாமல் அவர் மறுபடியும் ஒரு பேங்க்கை தேடி கொள்ளையடிச்சு அவங்க அப்பாவை அடக்கம் பண்ணாரா இல்லையான்றது தான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு படத்தை ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. இந்த படம் இப்போ ரீசெண்டாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜில் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். தனுஷ் படத்தில் இது ஒரு புது கதையானு பார்த்தீங்கன்னா புது கதை கிடையாது. இது ஒரு அஃபிஷியலான ஒரு பல ஆர்டினரி கதை தான். அந்த போலீஸாக நடிக்கிற மலையாள ஆக்டர் அவருடைய கொடுக்கப்பட்ட கேரக்டர் கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. மஜுமாபத்தினுடைய கெட்டப் இந்த ஒரு வில்லேஜ் கேலாக காஸ்டியூம் டிசைனிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. நம்ம தனுஷை சொல்லி ஆகணும். அவருடைய நடிப்பு வழக்கம் போல் நம்ம ஆஸ் ஆஃப் கிளாஸ் அவர் தான் படத்தோட மெயின் ஹீரோவாகவே. படத்தோட ஸ்டோரி பேஸ் அவர் பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரன்னிங் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். படத்தை 2.25 மணி நேரம் கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு திருட்டு கதை, திருடனாக வாழ்கிற காட்சிகளை ஏகப்பட்ட காட்சிகளை நம்மளுக்கு படத்தில் காட்சிப்பாங்க. பின்னணி இசை பேக்ரவுண்ட் நம்ம சொல்லியே ஆகலாம். ஜிவி பிரகாஷோடைய இசை நம்ம சொல்லவே தேவையில்ல. அவருடைய அஸ்டாப் மேட்ச், அவர் படத்தில் ஆல்பம்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரியும் சரி, எந்த மைனஸும் இருக்கவே இருக்காது. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் படம் ரீசெண்டாக எந்த படமும் பெருதளவும் போகலை. இந்த படம் அந்தளவுக்கு ஹிட்டாச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான ஸ்டோரியில் தான் எடுத்திருக்காங்க. லாஜிக்கை நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த படத்தில் பார்க்கும்போது இவர் பேங்க்கில் லோன் வாங்க முடியாமல் லோன் ஏமாற்றி உங்களை சொல்லி ஏமாத்துறாங்க. அதாவது ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் பேங்க்கில் எந்தெந்த விதத்தில் லோனை கொடுக்க வைக்கிறதுக்காக கஸ்டமர் எந்தெந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இவ்வளவு டியூ கட்டணும், இவ்வளவு இஎம்ஐ கட்டணும், இவ்வளோ பெண்டிங் கட்டணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறத பல கச்சிதமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது லோன் வாங்கும்போது எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றதை தெளிவாக ஸ்டோரியில் செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நிறையா பேங்க் ஸ்டாஃப்லாம் பார்த்தாங்கன்னா, ஏன்னா என் வாழ்க்கையில் நடக்கிற நிறையா பேரை புட்டு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி தான் நிறையா நடிச்சிருக்காங்க. என்னோடய டீமில் ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்னுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்டு அவருமே பார்த்துட்டு வந்தார். என்னங்க நம்மளுடைய வாழ்க்கையை இப்படி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவரே நினச்சார். 2.25 மணி நேரம் படம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக பண்ணாலும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டோரி பேஸ் கொஞ்சம் டைவாக இருந்துச்சு. இவர் லோன் கேட்டு போகிற பேங்க்கே கொள்ளையடிக்கிறாரா, அந்த கொள்ளையடித்த பேங்க்லேருந்து மறுபடியும் அந்த லோன் கேட்ட காசை கொண்டு இருக்கிறாரா, இது வரைக்கும் அவர் கண்டுபிடிக்காத வரைக்குமா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி படத்தோட டீமில் ஸ்டோரி பேஸ் கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. கருணாஸுடைய நடிப்பு, கேஎஸ் ரவிக்குமாருடைய நடிப்பு, மஜுமாபத்தினுடைய நடிப்பு, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஓவரால் நடிப்பு கலை கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. தனுஷோட நடிப்பு ஆட் ஆஃப் சூப்பராக இருக்குது. கரா மூவி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்ச் ஒரு மூவியாக தான் சொல்லலாம். தனுஷ் மூவியில் இப்போ ஆவரேஜாக லாஸ்ட் எந்த மூவியுமே பெருதளவும் போகலை. அது ஸ்டோரி செலெக்ஷனாக இல்லை அவருடைய இதாக தெரியல. கடைசியாக குபேரன் ஒரு நார்த் இந்தியன் ஃபிலிமை ரீமேக் பண்ண மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டோரி பேஸ் பிச்சைக்காரனாக அவருடைய லைவில் அவங்களுடைய அடையாளத்தை மாற்றி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு களவாணி பையன் ஒரு லோன் வாங்குகிற ஒரு விவசாய குடும்பத்தில் பாதிக்கப்படுறது, எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸை வச்சு எடுத்திருக்காங்க. அது கச்சிதமாக அமைஞ்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கிளிக் ஆகிருக்கு, பல சில இடத்துல கிளிக் ஆகலை. இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஆர்கேஎம். பை வியூவர்ஸ்.